திரும்ப நாங்கள் 31வது வினாவுக்கு வரோம். அப்போ நான் ஏற்கனவே அந்த செஞ்சு பார்த்த வினாவுடைய இங்கே செய்கிற வழியில் நான் அழைச்சிக்கிறோம், ரிமூவ் பண்ணுறோம். பேருக்கு ஓகே ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ பார்ப்போம் வினாவை. மையமுறை வழியாக்க அலகு அல்லது மையமுறை வழி அலகு ஓகே CPU கொண்டிருப்பது இலகுவான வினா வந்து கட்டுப்பாட்டு அலகை கொண்டிருக்கும், எண்கணித தர்க்க அலகை கொண்டிருக்கும், பதியினை கொண்டிருக்கும், லெவல் 1 நினைவகத்தை கொண்டிருக்கும், பதுக்கு நினைவகத்தை கொண்டிருக்கும். எனவே 4ஐயும் கொண்டிருப்பதன் காரணமாக மேலுள்ள அனைத்து 5வது விடதான் இதுக்குரிய சரியானதாக சொல்லப்படும். இந்த பாருங்க திரும்ப ஞாபகப்படுத்தினவங்க நாங்கள் சிபியூவில் எடுத்தோம்னா இந்த பிரதானமாக கட்டுப்பாட்டு அதில் வந்து காணப்படும். இதனுடைய செயற்பாடு நீங்கள் படிச்சுட்டீங்களோ ஃபெச் அண்ட் டிகோட் லைஃப் சைக்கிள்ற இதில் செயற்பாடு நாங்கள் படிச்சுக்கிறோம். என்ன செயற்பாடுன்னு சொன்னால் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை அறிவுறுத்தலை பெற்று அதனை டீகோட் செய்தல், குறி அவிழ்ப்பு செய்தல். அவ்வாறு குறி அவிழ்ப்பு செஞ்சால் என்ன செய்யும், திரும்ப ALUக்கு கொடுக்கும். நீங்கள் படிச்சுட்டு ஞாபகத்துக்கு நான் ஏற்கனவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ALUக்கு வழங்கும். அப்போ ALU என்ன செய்யும், அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப செயற்பட்டு ஒரு தகவலாக எனக்கு இன்ஃபர்மேஷனோட வெளியிடும். இது தொடர்ந்து நடக்கும். அடுத்த கட்டமாக திரும்ப ரேம்ல இன்னும் டேட்டா ஃபெச் பண்ணி அறிவுறுத்தலை ஃபெச் பண்ணி கட்டுப்பாட்டில் என்ன செய்யும், தரவுகளுக்கு அந்த அறிவுறுத்தலை கொண்டு என்ன செய்ய விளங்கப்படுத்துகிற ALUக்கு அதை மேற்கொள்ளும். தொடர்ந்து ஒரு ரவுண்ட் செயற்பாடு நடக்கும், வட்ட செயற்பாடு நடக்கிறதன் காரணமாக இது நாங்கள் ஃபெச் அண்ட் டிகோட் லைஃப் சைக்கிள் நாங்கள் படிச்சுக்கிறோம். அதாவது தருவிப்பு, அதாவது சுழற்சி தருவிப்பு தமிழ் பேரில் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஞாபகம் ஃபெச் அண்ட் டிகோட் லைஃப் சைக்கிள். ரைட். இப்போ பகுதிகளை பார்ப்போம். திரும்ப ALU அப்படிங்குது கட்டாயமே ALU கொண்டு CU ALU, அதாவது கட்டுப்பாட்டு அலகு, எண்கணித தர்க்க அலகு, திரும்ப மெமரி ரெஜிஸ்டர், அதாவது மெமரி ரெஜிஸ்டர் நினைவக பதிவகங்கள் அல்லது பதிகி. இதோட சேர்ந்து ஒரு பகுதி வண்டிக்கும் அதுவும் CPU தனிக்கும் கேஷ் மெமரி நாங்கள் படிச்சுக்கிறோம். அதாவது MRக்கு தரவுகளை அறிவுறுத்தலை வழங்கக்கூடிய ஒரு சிறிய நினைவக முடியும் MRக்கு பக்கத்தில், அதாவது CPUக்கு பக்கத்தில். அது நான் சொல்லுவோம் கேஷ் மெமரின்னு சொல்லுவோம். இந்த கேஷ் மெமரிக்கு தேவையான தரவுகள் அறிவுறுத்தல்கள் பெறப்படுவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் இருந்து நாங்கள் படிச்சுக்கிறோம். அதை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இப்போ ரேமுக்கு வர தரவுகள் கேஷ் மெமரிக்கு வந்து கேஷ் மெமரியில் வந்து 3 வகையான பகுதிகள் இருக்குது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இந்த லெவல் 2 லெவல் 3 தான் இந்த கேஷில் இருக்குது. லெவல் 1 வந்து CPU. எனவே நீங்களும் கோவம் சாதாரணமாக உலகளோட படிக்கிற நேரம் படிச்சுப்போம். பிரதான பகுதிகள் 3 RAM, அதாவது CPUட பகுதிகள் 3 படித்தாலும் உண்மையிலேயே 4 பகுதிகள் 4வது குறிப்பிட்டாங்க லெவல் 1 நீங்கள் இந்த வினாவில் விளங்கி